ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய ஒளியை நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக. வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியார்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமாக தன்னுடைய பாதுகாப்பு அல்லாஹ் வழங்குவான். சில அடியார்களுக்கு சில மனிதர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்யறான். சில அடியார்களுக்கு தன்னுடைய ஆற்றலை கொண்டு அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்யறான். அதே போன்று அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை கொண்டும் என்ன செய்வான்? உதவி செய்வான். அப்போ அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வினுடைய ஒளியால் முழுமையாக நிரப்பப்பட்டதற்கு பிறகு இந்த துஆவை கேட்கிறாங்க. ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, இந்த ஒளியை எங்களை விட்டும் யா அல்லாஹ் நீ அகற்றி விடாதே. ஏன்னு சொன்னா, அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் அவர்களை அந்த ஒளியை கொண்டு நிரப்பமாக்கி வைத்ததற்கு பின்னால் அதே ஆப்போசிட்ல நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகவாதிகளுடைய கதறல்கள், சப்தங்கள் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். இப்ப சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, இறைவா, எங்களுக்கு நீ கொடுத்த இந்த ஒளியை எங்களுக்கு நிரப்பமாக்கி நிரந்தரமாக ஆக்கி வச்சுடு. இதுல இருந்து எங்களை நீ என்ன செஞ்சிடாத, உன்னுடைய இந்த ஒளியில் இருந்து எங்களை நீ விடுவித்து விட வேண்டாம், இதை எங்களுக்கு நிரப்பமாக்கி கொடு. அங்க கூட அந்த சொர்க்கத்தில் அவர்கள் சென்றதுக்கு பின்னாடி கூட அவர்கள் வகுப்பிர் லனா, எங்களை மன்னிச்சிடு, நாங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி, குற்றத்திற்காக வேண்டி எங்களை மறுபடியும் தண்டனைக்கு ஆளாக்கி விடாம எங்களை மன்னித்து விடு என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக இந்த துஆவின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை, அல்லாஹ்வினுடைய ஒளி என்பது ஒரு நூறானியர், அது ஒரு நூறு. அது சில மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கும், சில மனிதர்களுடைய செயல்கள்ல இருக்கும், சில மனிதர்களுடைய முகத்தில் அல்லாஹ் வைத்திருப்பான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களை நம்ம பார்க்கும் போதே அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூறானியர், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வசீகரம் இருக்கே, அது சில நபர்களை ஈர்ப்பு செய்யும். நம்ம பார்க்கலாம், நிறைய தொழுகையாளிகளுடைய முகம், தொழுகையில உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியும் முகத்திற்கு ஒளியும் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவர் ஒருவர் தன்னுடைய தொழுகையை பேணி தொழுதாரோ அவருடைய கண்ணுக்கு அல்லாஹ் குளிர்ச்சியை வழங்கிடுவான். அதே போன்று அவருடைய முகத்திற்கு, அவருடைய முகத்துல ஒரு ஒளி அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். இந்த ஒளி இருக்குது, இதுதான் நூறானியன், அழகை ஏற்படுத்தி தரும். அது நல்லவர்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நூறு என்பதாக நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய நூறானியத்தை கொண்டு அவனுடைய உதவியையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லுகின்றான், இதை மட்டும் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லலாம். வல்லதீன யஉதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு, அதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள், அதே போன்று இறை நம்பிக்கையை கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்போ முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள். இந்த முஸ்லிமான ஆண்களையும் முஸ்லிமான பெண்களையும் பிகைரி மக்தஸபு, அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை அவர்களின் மீது நீங்கள் வீணாக திணிக்க வேண்டாம். முஸ்லிமான ஆண்களையும் முஸ்லிமான பெண்களிடத்திலையும் பிகைரி மக்தஸபு, அவங்க செய்யாத
ஒரு காரியத்தை அவங்க மேல அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை நீங்கள் பரப்ப வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் செய்யாத ஒன்றை கூறி அவர்களுக்கு எவர் ஒருவர் நோவினை செய்கிறாரோ, அவர் செய்யாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சாருன்னு சொல்றது, அவர் சொல்லாத ஒன்றை இவர் சொன்னாருன்னு சொல்றது, இந்த மாதிரி சொல்லி எவர் ஒருவர் நோவினை செய்கிறாரோ அவர் தன்னுடைய முதுகில் பாவத்தை சுமந்து கொள்கிறார் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ ஒருவர் இன்னொரு மீது சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவர் மீது ஒரு குற்றத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குற்றம் உண்மையானதாக இருந்தால் அந்த குற்றத்தை நீங்க பகிரங்கப்படுத்தாதீங்க. ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், அந்த குற்றம் உண்மையானதாக இருக்குது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியுது, நமக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியாது. அவரு இந்த ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு, அவரு இந்த ஒரு தீமையான ஒரு செயலை செஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு மட்டும் தான் தெரியுது. இது வெளியில தெரியாது. இது வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு அசிங்கம் ஏற்படும், அவருக்கு அவமானம் ஏற்படும், அல்லது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த குற்றத்தை மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்துவதை விட உங்களுக்குள் அதை மறைச்சிடுங்க. அப்படி நீங்க மறைச்சிங்க அப்படின்னு சொன்னா, நீ உன் சகோதரனுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். இது ஒண்ணு. இரண்டாவது, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், இவங்க மேல அவதூறு பரப்புவது, அவங்கள்ட்ட இல்லாத ஒரு செய்தியை சொல்றது, அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை மக்களிடத்துல பகிரங்கப்படுத்துவது, இருக்கிறதையே சொல்லக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லாததை சொல்வதை எப்படி நமக்கு அனுமதிப்பாங்க? ஒருத்தர்கிட்ட உண்மையாலே ஒரு குறை இருக்குன்னா அதையே சொல்லாதீங்க, முடிஞ்ச அளவு மறைங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்போ இல்லாத ஒன்றை எவர் ஒருவர் பரப்பி விடுறாரோ அவர் பாவத்தை தன்னுடன் சுமந்து கொள்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், எதை பற்றி உனக்கு தெரியலையோ அதை நீ செய்யாத, எதை பற்றி உனக்கு தெரியலையோ அதை நீ பேசாத, எதை பற்றி உனக்கு தெரியவில்லையோ அதை பற்றி நீ யாரிடத்திலும் அது சம்மதமா எதுவுமே பேசக்கூடாது என்பதாக சொல்றாங்க. இந்த வதந்தி பரப்புதல் அப்படிங்கிறது இருக்குது, அது ரொம்ப பாவத்திற்குரிய ஒரு செயல். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுல் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, உங்களுடைய செவி, உங்களுடைய காதுகள், அதே போன்று உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய இதயங்கள், அதனால் அந்த மூன்றும், காது, கண்ணு, இதயம், இந்த மூன்றும் அதாவது என்னென்ன செஞ்சிச்சுங்கிறத உலாய்க்க கான அணுகு மசூரா, நாளை வறுமை நாளையில என்னுடைய விசாரணை கடுமையாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மூனைக்கு பற்றியுமே நாளை வறுமையில விசாரிக்கப்படும். காது என்னென்னலாம் கேட்டு அதை வாய் வழியா நாம ஒப்புச்சோங்கிறத அல்லாஹ் சொல்லுவான், காது இடத்துல விசாரணை செய்யப்படும். உங்களுடைய கண்கள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய இதயம், உங்களுடைய உள்ளத்துல நீங்க எப்படிலாம் இருந்தீங்க, என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்க கூடிய இது சம்பந்தமான விசாரணை விசாரணை கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்போ இந்த வதந்தி பரப்புதல் அப்படிங்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தியை கேட்டுட்டு அவர் சொன்னது ஒண்ணு, அதை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறாரு, இது ஒரு ரகம். இவன் முனாஃபிக், இவனுக்கு பேரு முனாஃபிக். ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு, அதை நல்லா கேட்கிறாரு, கேட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட அவர் டெலிவரி அதை சொல்லும் பொழுது இவன் சேர்த்து ஒண்ணு சொல்லி விடுறான். இந்த தன்மை உள்ளவன் முனாஃபிக் ஒண்ணு. ரெண்டாவது, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேசுறதுக்கும் இந்த ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனா ரெண்டு பேர் பேசி இருக்கிறாங்க, காதுல மட்டும் வாங்குறாரு. அவங்க அங்க பேசுறாங்க, இவங்க காதுல மட்டும் வாங்குறாரு. காதுல வாங்கினதை அப்படியே போய் இன்னொரு ஆள் பேர்ட்ட அப்படி சொல்றாரு. இவன் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. அதே போன்று தன்னுடைய மூணு பேர் பேசுறத நாலாவதா இவர் காதுல வாங்குற, அது உண்மையானு தெரியல, அது பொய்யானு தெரியல, அது என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாம இந்த மூணு பேர் பேசினத நாலாவதா கேட்டுட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படியே சொல்றது. எவன் ஒருவன் தன்னுடைய காதில் கேட்பதையெல்லாம் சொல்லி கொண்டு தருவானோ
அவனும் முனாஃபிக் நயவஞ்சகன் என்பதாக இந்த மூன்று பேருக்கும் ஒரே பேர் முனாஃபிக் நயவஞ்சகன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு வகை. ஒருத்தவங்க பேசுறத போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள நவீன காலம், இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த தகவல் தொடர்பு நுட்பத்தின் மூலம் இது ஒரு பயங்கரமான ஒரு அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல நம்ம பரப்பக்கூடிய செய்திகள். இன்னைக்கு நம்ம மொபைல் தொழில்நுட்பம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, செல்போன் இன்னைக்கு நம்மள்ட்ட மேலோங்கி நிற்கிது. இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், எத்தனையோ குரூப்புகள் இருக்கு, வாட்ஸ்அப்ல எத்தனையோ குரூப்புகள் இருக்கு. ஒருத்தர் தனிப்பட்ட முறையில நமக்கு ஒரு செய்தி அனுப்புறாருன்னா அது அவருக்கும் நமக்கும் உள்ளது. அது உண்மையா பொய்யான்னு ஒருத்தர் நமக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்புறாருன்னா அவர் நமக்கு தனிப்பட்ட முறையில நண்பரா இருப்பார். அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், இது உண்மையா பொய்யா என்பதை நம்ம கேட்கலாம். இன்னைக்கு எத்தனையோ வகையான தளங்கள் இருக்குது, வாட்ஸ்அப் தளங்கள் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் தளங்கள்ல எத்தனையோ செய்திகள் வருது. அதுல வரக்கூடிய செய்திகள்ல ஒரு 10 செய்திகள் வருது அப்படின்னு சொன்னா அதுல 3-4 செய்திகள் தான் உண்மையானதாக இருக்குது. மீறி 7-8 வகையான செய்திகள் என்ன செய்யப்படுது, அது பொய்யானதாகவும் அல்லது நடந்து முடிந்ததாகவும் அல்லது அது புதுப்பிக்கப்பட்ட, அதாவது வேணுக்குன்னே அதை பயன்படுத்தக்கூடிய சில செய்திகளாக மாறி வருவதை பார்க்கிறோம். இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, அதை நம்ம பார்க்கிறோம். அது யாருக்கு அகைன்ஸ்டா இருக்குது, யாருக்கு ஆதரவா இருக்குங்கிறதுல அடுத்த கட்ட பிரச்சனை. முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்குது என்கின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை உடனே ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அது உண்மை தன்மை என்ன, அது எங்க நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு என்பதை தெரிந்தால் மட்டும்தான் அதை இன்னொரு தளத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு செய்தியை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்றோம்னு சொன்னா ஒரு நபர்கிட்ட தான் சொல்றோம். அது ஒரு நபர்கிட்ட சொல்வதையும் இஸ்லாம் தடுக்குது. ஒருத்தவன்கிட்ட சொன்னானா அதை கொண்டு போய் இன்னொருத்தவன்கிட்ட சொல்லாத, அவன் அனுமதி கொடுத்தா நீ பேசு என்பதாக இஸ்லாம் நமக்கு தடுக்குது. உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசும் பொழுது அங்கிருந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு பேசினார்னா அது அமானிதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்லல, பாய் நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்றேன், அது அமானிதமா வச்சுக்கங்கள்லாம் சொல்லல. ஆனா உங்கள்கிட்ட